நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு தன்னுடைய ப்ரெசன்ட் லைஃப் மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாஸ்ட் லைஃப் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு நடிகை வடிவுக்கரசி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த முன்ஜென்மம் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்ம ஏற்கனவே நான் நிறைய படிச்சிருக்கேன், இதை பற்றியெல்லாம் முன்ஜென்மத்தை பற்றியெல்லாம் படிச்சிருக்கேன். டெல்லியில் ஒரு குழந்தை கூட, ஒரு கேர்ள் பேபி, அவங்க பிறந்து அவங்களோட ரிலேட்டிவ் கல்கட்டாவில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் அந்த பொண்ணு அட்ரஸ் எல்லாம் சொல்லும் போது இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணவர் இப்போ வயசானவராக இருக்கார். ஓகே. அவங்க ஒய்ஃப் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறார். அந்த பொண்ணு நான் தான் அது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் நிறைய கதைகள்லாம் படிச்சிருக்கேன். அதனால் எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னோடய ப்ரெசண்ட் லைஃப்பை வச்சு நான் பாஸ்ட் லைஃப்பில் நான் யோசித்ததெல்லாம் என்னென்னா, ப்ரீவியஸ் லைஃப்பில் ஒரு டீச்சராக இருந்திருப்பேன், இல்லை ஒரு ஜட்ஜாக இருந்திருப்பேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறனால அந்த மாதிரி இருந்திருப்பேன். உங்களுடைய பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கிட்டத்தட்ட உங்களுடைய 30 இயர்ஸ் இன் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? 32 இயர்ஸ். அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? சினிமாவில் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ஸ் நீங்கள் வந்த உடனே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் நடிகையாக வருவேங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. அப்போது நான் பியூசி முடிச்சுட்டு பியூசி கூட பியூசி முடித்தோன்னா பிஎஸ்சி ஜாயின் பண்ணுறக்கூடிய நிலைமை கூட ஏற்படலை. அதனால் கனிமரா ஹோட்டலில் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் நான் சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்துட்டு படிக்க ஆரம்பித்தேன். அங்கே இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த சம்பளம் பத்தலை. அப்போ வேறு ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின் போது தான் மெட்ராஸ் தூர்தர்ஷனில் காம்பேரிங்காக போய் சேர்ந்தேன். இது எந்த வருஷம் மேடம்? இது 1979. ஒளியும் காலம். அது ஒளியும் காலங்க அப்போ தான் ஆரம்பிக்குது. அப்போது அங்கே போய் முதல்ல ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் காம்பேரிங் பண்ண ஆரம்பித்தேன். கண்மணி பூங்கா தான் என்னோட நான் ஃபஸ்ட்டு காம்பேர் பண்ண ப்ரோக்ராம். அதில் இந்த சினிமா அப்படிங்கிறது எப்படி இருந்தது அந்த ட்ராவல்? அது நான் டிவியில் காம்பேர் பண்ணுறதை பார்த்து எனக்கு சினிமாவில் அப்ரோச் பண்ணும்போது சிகப்பு ரோஜாக்கள், அதில் நான் ஆல்ரெடி கனிமராவில் வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே டிவிலையும் காம்பேராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு கனிமராவில் கேட்டாங்க, இந்த மாதிரி புதுமுகங்கள்லாம் தேடுறாங்க, அதனால் உங்களை வர சொன்னாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லியிருக்கேன். எனக்கு சினிமா ஒரு விதத்தில் ஒரு அலர்ஜி. ஏன்னா ஒரு பெரிய டவுன்ஃபால்னால் தான் என்னோடய படிப்பு பாதியிலே கட்டாச்சு. என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதே இந்த சினிமாவால் தான். அப்படிங்கிற ஒரு பேட் இம்ப்ரெஷன் எனக்கு சினிமா மேலே. என்ன அதில்? அது பெரிய படம் எடுத்தாங்க, அதில் பெரிய லாஸ் வந்த உடனே அந்த லாஸ் தான் என்னை டிஸ்கண்டினியூ பண்ண வச்சுது. அதனால் எனக்கு அது மேலே ஒரு அவர்ஷன். அதனால் சினிமா வேண்டாம், நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம், இதுவே போதும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ரஜினிகாந்த், கமல் சார் இவங்களோடலாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு ரஜினி சார் அப்படின்னு சொன்னாவே பூஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது சரி. ஏன்னா அவர் கூட நடிக்கும் போது நம்ம எல்லாருமே உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கோடு பிறந்தவங்க அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ளார உருவாக்கிடுவார். பாருங்கள், நம்மளால் நம்ம நிறைய பேரை சிரிக்க வைக்கிறோம், சந்தோஷப்படுத்துகிறோம். இது எத்தனை பேருக்கு இந்த சான்சஸ் கிடைக்கும்? நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம நடிகர்களாக இருக்கிறனால தான் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அதனால் ரியலி வி ஆர் ஆல் பிளஸ்ட் அப்படின்னு நமக்குள்ளார ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கிடுவார். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் நம்ம நடித்தோம்னா கூட பெருசாக பாராட்டுவார். ஒரு சின்னதாக நம்ம ஆக்ட் பண்ண, ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லணுன்னா, அருணாச்சலம் ஆக்ட் பண்ணும் போது நான் ஒரு 85 வயசு கிழவி மாதிரி, அதில் தலையை வேறு தலை ஆட்டணும், அந்த படிக்கிட்ட நான் பார்க்கக்கூடாது, என்னோடய பார்வை முழுக்க ரஜினி சார் மேலே இருக்கணும், ரஜினி சாரை பார்த்துக்கிட்டே அனாதை பயலே, யாரோட சொத்தை யாரா எடுத்து கொடுக்குறது அப்படின்னு இந்த டைலாக் சொல்லி நான் இறங்கணும். எனக்கு முதல்ல இந்த டைலாக் பேசுகிறதுக்கு விருப்பமே இல்லை. அனாதை பயலேன்னு இவரை சொன்னோம்னா நம்மளை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அந்த ஒரு பயம். இங்கே டைம் ஆகுதுன்னு இந்த படிக்கட்டை வேற பார்க்கக்கூடாது, தலையாட்டணும், இது இத்தனையும் சேர்ந்த ஒரே ஒன்று. சரி, கடகடன்னு
முடிச்சிட்டேன். அந்த ஷாட்டை முடித்த உடனே எங்கேயோ உட்காந்துருந்தார் இவர். அங்கேருந்து இவர் கைத்தட்ட ஆரம்பிச்சோன்னா அங்கே இருந்த 2500 ஆர்டிஸ்ட்டுங்களும் சேர்ந்து கைத்தட்டினோடனே எனக்கு அழுக வந்துருச்சு. ஒரு சந்தோஷம். ஐயோ நம்ம நல்லா பண்ணிட்டோமா, இப்படி வந்து கிட்ட வந்து அப்படி பிடிச்சி என்ன பிரமாதமாக நடிச்சிங்க தெரியுங்களா, எப்படிங்க 85 வயசு கிளவி மாதிரியே பண்ணீங்க நீங்கள், அந்த வாய்ஸ் எல்லாத்தையும் மாற்றி பண்ணீங்களே, அப்படி ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாரு அந்த சீனுக்கு. மேடம், இன்றைக்கி இந்த முன்ஜென்மம் ரீஇன்கார்னேஷன்ஸ் பற்றி உங்களோட பேசுகிறதுக்கு இந்த மேடைக்கு வேறு யார் வந்திருக்கிறாங்க? எங்கள் அக்கா. உங்களுடைய சிஸ்டர்? சிஸ்டர். ஓகே, அவங்க பேர்? சுகுணா. சுகுணா. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சுகுணா. உங்களுக்கு இருக்கிற வேறு என்னென்ன பய டேட்டாக்கள் உங்களுக்குள்ளே இருக்குது? எனக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, பட்டாசு வெடிக்கிற பயம் ரொம்ப. ஷூட்டிங்கில் கூட நான் வந்து மத்தாப்பு கூட கொளுத்த மாட்டேன். அது சரி. தீபாவளின்னு ஒரு சீன் எடுத்தாங்கன்னா நான் யாராவது கொளுத்துட்டோம், நான் தூரம் நிற்கிறேன். இதுக்காக நான் ஒரு படமே விட்டுட்டேன். ராணுவ வீரன் சொல்லி ஃபஸ்ட்டு ரஜினி சாரோட தங்கச்சியார் நான் தான் நடித்தேன். நான் வந்து நக்சலைட் குரூப்பில் சேர்ந்துடுற மாதிரி அண்ணனையே வந்து ஷூட் பண்ணணும்னு கன் எடுத்து கொடுத்தாங்க. அப்படியே கன்னை வச்சுட்டு எனக்கு இந்த ஷூட்டிங்கே வேண்டாம், நான் நடிக்கவே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம், அந்த பட்டாசு வெடிக்கிற சத்தமே கேட்கக்கூடாது. இவங்க வந்து ஒரிஜினல் கன் இல்லை, ஆனாலும் அதுலேருந்து அந்த சவுண்டு போகும் இல்லைங்களா, அந்த சவுண்டுக்கே பயந்துட்டு அந்த படத்தையே விட்டேன் நான். அந்த அளவுக்கு பட்டாசுன்னா எனக்கு ரொம்ப பயம். அதே மாதிரி என்ன எனக்கு யாராவது பின்னாடி வந்து நின்னாங்கன்னா டப்புன்னு அடிச்சிருவேன். இன்றைக்கும் ஷூட்டிங்கில் வந்து இன்றைக்கும் யாராவது ஷூட்டிங்கில் இப்படி பின்னாடி வந்துட்டுனா பட்டுன்னு அடிச்சுட்டு சாரி கேட்பேன், எதுக்கு நீங்கள் வந்தீங்க, அதான் சொல்லியிருக்கேன்ல பின்பக்கம் வராது. சஜஷன் ஷாட் வச்சாவே நெளிஞ்சிட்டே இருப்பேன். அப்புறம் நானே தயாராகிக்குவேன், ஓகே சஜஷன் இப்போ கேமரா இங்கே நிற்கும், அதனால் நம்ம பேசாமல் இருக்கணும்னு நான் எனக்குள்ளே சமாதானம் பண்ணாதான் பேசாமல். கேமரா உருட்டி விட்டுருவீங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சிவாஜி ஷூட்டிங் அப்போது ரஜினி சார் வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி அந்த ஹீரோயினும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணும்போது அடிக்க போயிட்டேன். அப்போ நான் சொன்னேன், இனிமேல் டோன்ட் டூ லைக் தட், ஓகே ஐ எம் ஸ்கேர்ட் பா, ப்ளீஸ் டோன்ட் டூ அப்படின்னு. ஓகே ஓகே. இதை அவர் பார்த்துட்டே இருந்தார். அவர் பார்த்துட்டே இருந்து ஷார்ட்டுக்கு போகும்போது நாங்கள் அந்த பொண்ணு வீட்டுக்கு தீபாவளிக்கு பலகாரம்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சீனு, அதுக்கு நான் போகும்போது இவர் பின்னாடி வந்து அப்படின்னு ஹேய் அப்படின்னு, ஐயோ சாரி சார், வேணுன்னே நீங்கள் பிளான் பண்ணிங்கல்ல, நான் பின்னாடி வரேன் தெரிஞ்சு தானே நடிக்க வந்தீங்க. இல்லை சார், அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது மறந்துட்டு வரேன். ஸோ வடிவுக்கரசி மேடம், இவ்வளோ நேரம் நம்ம கூட பேசிகிட்டு இருந்த விஷயங்கள், அவங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப், அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்தது, பல விஷயங்கள் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னும் அவங்க பேசாத சில விஷயங்கள் இருக்குது, அதை அந்த வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம். பார்ப்பவரை மிரள வைக்கும் தோற்றம், பெருமிதம் மிளரும் உடல் மொழி, துடுக்குத்தனமான பேச்சு, இத்தனை அம்சங்களோடும் திரையில் அறிமுகமானவர் வடிவுக்கரசி. சிகப்பு ரோஜாக்கள், கன்னி பருவத்திலே, முதல் மரியாதை என்று ஒவ்வொரு திரைப்படத்திலும் விதவிதமான கதாபாத்திரங்களின் மூலமாக தன் இருப்பை திரை உலகிற்கு தெரியப்படுத்தியவர். ஏன் என்ன கருப்பா பெத்த? வெள்ளையா இருந்தா அழுக்காயிடுவன் தான் கருப்பா பெத்த. ஆனாலும் தனக்கான இடம் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கலாம் என்ற எண்ணம் வடிவுக்கரசியின் மனதில் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? மற்ற மனிதர்களின் பலங்களையும் பலவீனங்களையும் வித்தியாசப்படுத்தி பார்க்காத குணம் இவரிடம் இருக்கிறது. இது எவ்வாறு இவருக்கு வாய்த்தது? ஆனால் ஆழ்கடலை போல அமைதியாக இருக்கும் வடிவுக்கரசியின் மனம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுமா? உங்க பேர் என்ன சொல்லுங்க பாப்போம்? வடிவுக்கரசி. என்ன ஏஜ் ஆகுதுமா? 53. சரிம்மா. எப்போ இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வந்தீங்க? இந்த அழகான திரையுலகத்திற்கு எப்போ வந்தீங்க? 20 வயசு இருக்குமா? 20 வயசு இருக்கும். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு இந்த கலைகள் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிம்மா. இப்போ வேறு என்ன லட்சியங்கள் உங்களுக்கு, ஆசைகள் என்ன சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் பிடிச்சவளா இருந்துட்டு என்னோட கடைசி பயணம் யாருக்கும் தொல்லை கொடுக்காம போகணுன்னு தான். சரிம்மா. உங்களுக்கு இந்த கனவெல்லாம் வருமா? ஏதாவது பயப்படுற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு கனவு சின்ன வயசுலேருந்து வந்துகிட்டே இருக்குமா? சின்ன வயசுலேருந்து எப்பவுமே தரையில் எட்டி உதச்சி மேலே பறக்கிற மாதிரி, மேலே ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்கும்போதே அப்படியே எம்பி பறந்துகிட்டே இருப்பேன். அது அடிக்கடி வரும். அது ஏன் வருதுன்னே தெரியாது, அடிக்கடி எம்பி பறக்கிற மாதிரி இருக்கும். யாராவது தேடி வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு கண்ணுக்கு படாமல் அப்படியே எம்பி பறந்துடலான்னா அப்படியே பறப்பேன் நான்.
அப்புறம் ஏதாவது பயங்கள் இருக்கா சின்ன வயசுலேருந்து? எனக்கு இருட்டு கண்டா பயம். இருட்டுனா பயம். பட்டாசுனா பயம். பட்டாசுனா பயமா? சரி, அப்புறமா? பட்டாசுனா ரொம்ப பயப்படுவேன். அது சின்ன சத்தம் கேட்டால் கூட இப்போ கூட ஒரு ஒரு சின்னதாக பாத்திரம் போட்டால் கூட திடுக்குன்னு பயப்படுவேன். ஓஹோ. அதே மாதிரி யாரோ என் பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி எப்பவுமே ஒரு ஃபீலிங் இருக்கும். இது ரொம்ப நாளாக இருக்குது உங்களுக்கு? இது சின்ன வயசுலேருந்து இருக்குது, யாரும் நிற்கிற மாதிரி. ஆமாம், இப்போவும் அந்த ஃபீலிங் இருக்குது எனக்கு மனசில் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 53 வயசுலேருந்து 50, 48 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வயசு டிக்ரீஸ் பண்ணி 43 வயசுக்கு போகிறோம். எங்கே இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்து ஒரு லைஃப்பில் போனேன். அதனால நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனப்பக்குவம் எனக்கு அப்போ இல்லை, கிடையாது. அதனால வெளியில் வரவே ரொம்ப கூச்சப்பட்டுட்டே இருந்தேன். நம்ம தான் உலகத்திலே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமோ. எனக்கு ஏற்பட்ட ஃபெயிலியர்ஸ், நான் ஏமாந்து போன ஒரு விஷயம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டாக? சரிங்கம்மா. இப்போ 43 வயசுலலாம் உங்களுக்கு என்ன கனவுகள் இருந்தன? குழந்தைகள் வந்து குழந்தை ஏதோ குளிப்பாட்டுற மாதிரி இருக்கும், குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி இருக்கும். அது மாதிரி குழந்தைங்க கனவு வரும். அதுக்கப்புறம் மலையெல்லாம் ஏறி ஏறி போகிற கோவிலுங்கள்லாம் வரும். ஓகேம்மா. நம்ம 43 வயசுலேருந்து இன்னும் குறைக்கிறோம். 43 40, 38 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 33 வயசுக்கு போகிறோம். 33 வயசு என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். என்னோட சொந்த வீடு ஃப்ளாட்டு தான், 1500 ஸ்கொயர் ஃபீட் வீடு, ஒயிட் ஹவுஸ்ன்னு பேர். ஏன்னா அது எல்லாமே வெள்ளையாக இருக்கும். ஏன்னா எனக்கு வெள்ளை கலர் தான் ரொம்ப பிடிச்ச கலரு. பெரிய கதையே சொல்லி இல்லை, இதுலேயும் ஒரு பெரிய உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றின பல விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. எஸ்பெஷலி ஏஜ் ஆஃப் 43 அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வாழ்க்கையில் தப்பான டெசிஷன் எடுத்துகிட்டு நான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது என்ன, அது நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? தப்பான டிசிஷன், அதனால் யாருக்கும் சொல்லவே வேண்டாம். அதை பற்றியில் பேப்பர்லலாம் வந்து தானே, பேப்பர்லலாம் வந்தது. அந்த பேப்பரில் வந்ததுனால என்ன பண்ணேன், அப்போல்லாம் ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட யார்கிட்டையுமே பேச மாட்டேன். ஒரு ஏதோ நம்ம மட்டும்தான் உலகத்தில் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது. இட் இஸ் அபவுட் மை செகண்ட் மேரேஜ் லைஃப். அதனால் அந்த 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 டிசிஷன் வந்து ரொம்ப தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம். நமக்கு கல்யாண வாழ்க்கை ஃபஸ்ட்டு வாழ்க்கையே நல்லா இல்லைன்னும் போதே அதோடு விட்டுருக்கணும். இவன் மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்களேங்கிறதுக்காக மற்றவங்க பேச்சை கேட்டு இந்த டிசிஷன் வந்து அதில் பெரிய ஃபெயிலூரை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு யாருமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நாள் பிடிச்சது. எனக்கு வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நாள் பிடிச்சது. ஸோ இருட்டு அப்படின்னா உங்களுக்கு பயம் அப்படிங்கிறது, ஒரு கருப்பு அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாமா? இல்லை அதனால தான் உங்கள் வீடை வந்து ஒரு ஒயிட் ஹவுஸ் மாதிரி எல்லாமே ஒயிட், அதுக்கு ஆப்போசிட் இருட்டுக்கு ஆப்போசிட் பிரைட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கீங்களா? நான் கருப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங்ஸ் எனக்கு. இப்போவும் இந்த என்ன தான் வந்து வெள்ளையாக இருந்தால் அழுக்காயிடுவாப்பான்னு நான் டைலாக் சொல்லியிருந்தா கூட அந்த கருப்பு வந்து ஒரு பெரிய மைனஸ் அப்படிங்கிறது எனக்கு அடி மனசில் இருக்கிற ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஆடிஷனுக்கு போகும்போது நான் பாடின பாட்டை இப்போ பாட வராதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாடின பாட்டே வந்து கண்ணா கருமி நிற கண்ணா, அந்த பாட்டு பாடி தான் நான் செலக்ட் ஆனேன். வடிவுக்கரசி மேடம் அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கிற பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதோட பாஸ்ட் லைஃப்பையும் இன்னும் பார்க்க போகிறோம் சின்ன இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். வடிவுக்கரசி மேடம் அவங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப் அண்ட் பாஸ்ட் லைஃப் பற்றி இப்போ டீட்டெயிலாக அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து பார்க்கலாம். தடைகளை படிக்கற்களாக மாற்றும் வல்லமை சில மனிதர்களுக்கு மட்டுமே வாய்ப்பதுண்டு. வடிவுக்கரசியின் வாழ்க்கை போராட்டம் அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு தருகிறது. சோகங்களை ஒதுக்கிவிட்டு சுகங்களை மட்டுமே மனதின் அறைகளில் தங்க வைக்கும் பக்குவம் இவரிடம் நிறைந்திருக்கிறது. நல்ல குணங்களோடு வாழும் இவருக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கலாம். இதற்கு காரணம் என்ன? கல்யாண வாழ்க்கை ஃபஸ்ட்டு வாழ்க்கையே நல்லா இல்லைன்னும் போதே அதோடு விட்டுருக்கணும். இவன் மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்களேங்கிறதுக்காக மற்றவங்க பேச்சை கேட்டு இந்த டிசிஷன் வந்து அதில் பெரிய ஃபெயிலூரை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம்
எனக்கு யாருமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தது. வடிவுக்கரசியின் துடுக்குத்தனமான பேச்சு இளமை காலத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை பரிசாக தந்தது? நம்ம இப்போ 33 வயசுலேருந்து 30 வயசுக்கு போகிறோம். அப்புறம் 27 அப்படின்னாப்பா 23 வயசுக்கு வரோம். எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? ஐ திங்க் 24ல் கல்யாணம் பண்ணேன்னு நினைக்கிறேன். சரி. அதனால 23லலாம் வந்து அந்த ஆசிலேஷன் இருந்தது. 24ல் வந்து சட்டுன்னு எங்கள் வீட்டுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு இமீடியட் ஒரு முடிவு எடுத்தேன். போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். கல்யாணம் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. வீட்டில் எங்கள் வீட்டுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க யாருமே அதை ஏற்றுக்கல. இருந்தாலும் ஏற்றுக்க வச்சேன். வேறு வழி கிடையாது, ஐ எம் கோயிங் டு லிவ் வித் தம் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்க வச்சேன். எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது கல்யாணம் பண்ணி. அப்போது இனி குழந்தை பிறக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி இருக்கும்போது எங்கள் பாப்பாவோட அப்பா போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார். இன்னொரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து நான் வச்சு வளர்த்தேன். என்கிட்ட தான் எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிச்சுது பாப்பா. ஒன்று சுபான்ற குழந்தை. அது பிறக்கும்போது அது என்கிட்ட வளரும் போது நான் அன்எக்ஸ்பெக்டடாக நான் கன்சீவ் ஆனேன். என்னோட டாட்டர் வந்து ஒரு ப்ரெஷியஸ் பேபி எனக்கு. ப்ரெஷியஸ் பேர் என்னம்மா? அவங்க பேர் சண்முகப்பிரியா. சண்முகப்பிரியா. எங்கள் அப்பா பேர் சண்முகம். என்னோட ஃப்ரெண்டு பேர் வந்து ஸ்ரீபிரியா, ஆக்ட்ரஸ் ஸ்ரீபிரியா. அவங்க பேரும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக சண்முகப்பிரியான்னு பேர். ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 23 வயசுலேருந்து 20 வயசுக்கு வரோம். 20லேருந்து ஒரு 15, அப்புறம் 13. எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க பாருங்கள்? நந்தம்பாக்கம், சென்னையில் பக்கத்தில் இந்த இப்போ ட்ரேட் சென்டர்லாம் இருக்கு. ஓகே, அங்கே நந்தம்பாக்கம் பெரிய தோட்டம், ஏபிஎன் அப்பாவோட தோட்டம், ஏபி நாகராஜன் அப்பாவோட தோட்டம். அந்த தோட்டத்தில் தான் நாங்கள் ராணிப்பேட்டையிலேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்தோம். நான் வந்து சென்ட் ரேஃபல்ஸ் சாந்தோமில் இருக்க ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ 13 வயசுலேருந்து 10 வயசு அப்படி படிப்படியாக படிச்சுக்கிட்டே போகிறோம். நீங்கள் இந்த உலகத்துக்கே வராமல் அம்மாவோட வயிற்றில் கருவாக இருக்கீங்க. 9 மாதம் கருவாக இருக்கீங்க. அந்த கர்ப்பப்பை வெளிச்சமாக இருக்கா, இருட்டாக இருக்கா, பயமாக இருக்கா, எப்படி இருக்கு உங்களுக்கு? மொட்டையாக வெள்ளையாக தெரியுது. சந்தோஷமாக இருக்கா இல்லை வருத்தமாக இருக்கா? சந்தோஷமாக தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெண்ணுடைய மனசு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சதுன்னா பலருடைய பலவீனங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய இந்த பாஸ்ட் லைஃப் பார்க்கும்போது 43 சொன்னீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23, 24 இந்த காலகட்டம் கிராஸ் பண்ணி வரும்போதும் ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதை தான் கடந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான காரணம் என்ன, யார் யார் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் எடுத்துக்கிறீங்க? அதுக்கு முழுக்க காரணம் நான் தான். நீங்கள் தான்? நான் தான். எதையுமே டக்கு டக்குன்னு டிசைட் பண்ணி அந்த டிசிஷன் எடுக்கிறனால வந்த விளைவுக்கு தான் எல்லாமே. அதே மாதிரி அந்த காலகட்டத்திலலாம் அப்பா இல்லை. ஸோ எனக்கு வந்து எங்கள் அம்மாவை விட எனக்கு எங்கள் அப்பா மேலே தான் ரொம்ப பாசம் ஜாஸ்தி. எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் கூட தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன். ஏதாவது ஒரு சின்னதாக திட்டினாங்கன்னா கூட எங்கள் அப்பாவை தேடி போயிடுவேன். எங்கள் அப்பாவும் தவறிட்டதுனால என்னை வந்து கரெக்டாக வழி நடத்துறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா நான் தான் ஃபஸ்ட் வீட்டில் வேலைக்கு போனவன். அதனால் அந்த நேரத்தில் நான் எடுத்த டிசிஷன் கரெக்டு அப்படின்னு நினச்சி நான் எடுத்தது தப்பாக போச்சு. ஸோ அதனால் நான் யாருமே ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்லேருந்து பாஸ்ட் லைஃபுக்கு கொண்டு போன ஹிப்னோ தெரபிஸ்ட்டும் நம்மளுடைய கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டுமான வேதமாலிகா அவர்களை இங்கு அழைக்கிறேன். மேடம், இது வரைக்கும் உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்பில் என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். உங்களுடைய பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது இப்போ பார்க்கலாம். கட்டுப்பாடான குடும்ப சூழல், சந்தர்ப்ப வசத்தினால் கிடைத்த சினிமா வாய்ப்பு, கசந்து போன காதல் வாழ்க்கை என்று வாழ்க்கையின் வெவ்வேறு முகங்களை தரிசிக்கும் அனுபவம். இதுதான் கடந்து வந்த பாதையை விலகி நின்று பார்க்கும் முதிர்ச்சியை வடிவுக்கரசியிடம் தந்திருக்கிறது. இதற்கான காரணம் வாழ்க்கை கற்றுத்தந்த பாடமா, இல்லை முன்ஜென்ம அனுபவமா? மனதின் அடுத்தடுத்த அடுக்குகளில் பதிந்திருக்கும் முன்ஜென்ம நினைவுகளை தேடிச் செல்கிறது வடிவுக்கரசியின் மனம்.
கார்டன் மாதிரி இருக்கு. கார்டன் மாதிரி இருக்கு. வெள்ளை வெள்ளையா ஆடுங்க. ஓகே. அப்புறம் வெள்ளை ஆடுகள். பஞ்சு பஞ்சா ஆடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? இங்க நிக்கிறீங்க பாருங்க. ட்ரௌசர். தண்ணிக்குள்ள காலாட்டிட்டே உட்காந்துருக்கு. யார் இது? என் முகம் தான் தெரியுது. உங்க முகம் தான் தெரியுது. பையனா இருக்கீங்களா பொண்ணா இருக்கீங்களா? கிராப் பிடிச்சிருக்கு. யாரா மக்கள்லாம் இருக்காங்களாங்க? இல்லை, யாருமே இல்லை. எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரியுது, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. இந்த செடி ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. ஆமா, இந்த சப்பாத்தி கட்டி. எஸ். அதுல முள்முள்ளா இருக்கு. அது மட்டும் பிரைட்டா வெளிச்சமா தெரியுது, லைட் போட்ட மாதிரி தெரியுது. வேற எதுவுமே தெரியல. சப்பாத்தி கட்டி மட்டும் பிரைட்டா தெரியுது. என்ன இடம் மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு? அந்த மலை, கல்லுக்கல்லா மலை. ஆமா. அப்புறம் இந்த முள்ளு செடிங்க நிறைய. இந்த கள்ளி செடியிலேருந்து ஏதோ பிச்சா வாயில போட்டா ஓடிட்டான் அந்த பையன். ஓடி போயிட்டான். யார் அப்பா அம்மா யாரும் தெரியல. அந்த வீடு எப்படி இருக்குமா? எங்க இருக்குது? சாதாரண வீடு, குடிசை வீடு. குடிசை வீடு. குடிசை வீடு. வெக்காலாம் போட்டிருக்குது அந்த வீட்டு மேல. குடிசை. அந்த கைத்துக்கட்டில் ஒரு கோணி பை போட்டிருக்கு. அதில் தான் உட்காந்து பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஏதோ எடுத்து சாப்பிட்றான். சந்தோஷமா இருக்கானா இல்லை வருத்தமா இருக்கானா? சேடாக இருக்கான். கவலையாக தான் இருக்கான். கவலையாக உட்காந்துட்டு ஒரு கை பின்னாடி வச்சிருக்கான். அழுக்கா இருக்கான். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் பல பேரை பார்த்துருக்குறோம். அவங்க ஹிப்னாட்டிஸ் பண்ணி போகும்போது அவங்க வந்து பாஸ்ட் லைஃப் அப்படின்னு உள்ளே போகும்போது தன்னை ஒரு சிங்குலர்லேயே தன்னை சொல்லிப்பாங்க. நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு ஒரு விஷயங்களோட சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட்டு மேடம் வந்து அப்படி சொல்லலை. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், அவன் சின்ன பையனாக இருந்தான், அவன் இப்போ குதிரை குளிப்பாட்டிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து இவங்க சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க, நானும் அதை கவனித்தேன். அப்புறம் நான் அதனால் நடுவில் கேட்டேன், இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் தேர்ட் பர்சன் மாதிரியே தான் அவங்கள சொல்லிட்டு வந்தாங்க அவங்க. அதாவது மேபி அவங்களாலே இதை நம்ப முடியலையோ என்னவோ தெரியல. முழுமையாக உள்ள போகலன்னு சொல்ல வரீங்க? இல்லை, முழுமையாக உள்ள பலன் சொல்ல முடியாது. அதாவது அவங்க என்ன விஷன் பார்க்குறாங்களோ அதை அப்படியே சொல்லிக்கிட்டே வராங்க. அவங்க இப்படி இருக்குது இப்படி இருக்குது இந்த பையன் அப்படி. ஆனால் திரும்ப திரும்ப எடுத்து கொடுக்குறேன், நீங்களா 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 அப்படின்றப்ப கூட இந்த பையன் இப்படி பண்ணுறான், இந்த பையன் அப்படி பண்ணுறான், அப்படி ஒரு தேர்ட் பர்சனை பார்க்குற மாதிரியே தான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லிட்டு வந்தேன். வடிவுக்கரசி மேடம் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் ஒரு ஜென்மம் தான் இப்போ பார்த்துருக்கோம். இன்னும் பல ஜென்மங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சக மனிதர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காத வடிவுக்கரசியின் இன்றைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது முன்ஜென்ம வாழ்க்கை. மனதின் அடுக்குகளில் தேங்கியுள்ள இந்த நினைவுகள் தான் வடிவுக்கரசியின் இன்றைய வாழ்க்கைக்கு காரணமா? முன்னேறி செல்லும் முன்ஜென்ம பயணத்தில் இது போன்ற எத்தனை கேள்விகளுக்கு முடிவு தெரிய போகிறது. பையனா பொண்ணா? பொண்ணு. பொண்ணு. எப்படி இருக்கு அந்த பொண்ணு பார்க்க? சின்ன பாவாடை, பட்டு பாவாடை போட்டிருக்கு. ஜாக்கெட்டு பின்னாடி ஹூக்கு வச்சிருக்கு. சரி. கருப்பு ரிப்பன் 2 ஜடை போட்டிருக்கு. என்ன வயசு இருக்கும்? ஒரு 5 வயசு பொண்ணு. அவ்வளோதான். மஞ்சள் கனகாம்பரம் பூ வச்சிருக்கு. 2 ஜடையில் இப்படி வச்சிருக்கு. அப்படி. சரி. என்ன பேச்சில் கூப்பிடுறாங்க? இந்த ஸ்வீட் கேர்ளை என்னன்னு கூப்பிடுறாங்க? வனஜான்னு சொல்கிறாங்க. அது யாரை கூப்பிடுறாங்கன்னு தெரியல. வனஜா சொல்கிறாங்களா? நீட்டமாக மூக்கு ஒரு அம்மாவுக்கு இருக்குது. நீட்டமாக இருக்குது மூக்கு. ஒரு லென்த்தி ஃபேஸ் அந்த அம்மாவுக்கு. யாருக்குமா? யாருன்னு தெரியல. அந்த அம்மா தான் வனஜான்னு சொல்கிறாங்க. ஓ, உங்களை தான் வனஜான்னு கூப்பிடுறாங்களா? நினைக்கிறேன். இன்னும் வளரீங்க, ஒரு 25 வயசுக்கு பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? விளக்கேற்றி வைக்குது. எப்படி ஹைட்டாக இருக்கீங்களா, குண்டாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் பாப்பா. ஹைட்டாக இருக்கேன். 2 பக்கம் மூக்குத்தி போட்டிருக்கேன். 2 பக்கம் மூக்குத்தி. சரி. அப்புறமா ஒரு சின்ன குழந்தை என் கூட நிற்குது. அந்த குழந்தைக்கு என்ன சோறுலாம் விட்டுறீங்களா, என்ன பண்ணுறீங்க?
வெள்ளை கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் ஏதோ ஒரு சாதம் பண்ணிடுறேன். அது அது சாப்பாடெல்லாம் எடுத்து என் வாயிலெல்லாம் வைக்குது. அதான் சந்தோஷமாக சிரிக்கிறீங்களா? சரி. அந்த குழந்தை அப்படியே நல்லா வளருது பாருங்க, ஸ்வீட்டாக வளருது. வளர்ந்துச்சு, நல்லா வளர்ந்துச்சு. ஒரு 12 வயசுக்கு வந்துடுச்சு. நல்லா டாலாக இருக்கா. நல்லா வளர்ந்துட்டா. நல்லா டாலாக இருக்கா. ஃபேராக இருக்கா. வெள்ளையாக இருக்கா அந்த பொண்ணு. அந்த பாப்பாவை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? சாந்தினி. சாந்தினி, நைஸ் நேம். அப்புறம் சாந்தினி நல்லா வளர்றாளா? அவளை கல்யாணம் பண்ணுறீங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் ஹேர் பையன். என்ன பண்ணிட்டுருக்காரு அவர்? என்ன வேலை பண்ணுறாரு? சின்ன பையனா தெரியலாம். சின்ன பையனாக தான் தெரியுறாரு. சரி சரி, கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்களா இல்லை எப்படி என்ன ஆகுது? 2 பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சரி, கல்யாணம் பண்ணி அனுப்புகிறமே எனக்கு வருத்தமாக இருக்கா? இல்லை, சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 50 வயசு இருக்குமா? இருக்கும். மேலே இருக்குமா? இருக்கலாம். சரி. ஸோ கல்யாணம் பண்ண திருப்தியோடு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எத்தனை காலம் உயிர் வாழறீங்க? ரொம்ப ஏஜ்டாக இருக்குது. ரொம்ப ஏஜ்டாக இருக்குது. ஏதாவது சிக்னஸ் வருதாம்மா? இல்லை, படுத்துகிட்டே இருக்கேன். படுத்துகிட்டே இருக்கீங்க. சரி. அப்போ எப்போ நீங்கள் இறந்து போகிறீங்க? இல்லை, இரும்பிட்டே இருக்கிறேன், படுத்துகிட்டே இருக்கேன், அவ்வளோதான் தெரியுது. அவ்வளோதான் தெரியுது. மேடம், இப்போ நீங்கள் பாஸ்ட் லைஃப் அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது ஒரு சராசரி பெண்ணுடைய வாழ்க்கையோட பொருந்தி போகுது இல்லையா? இதில் எத்தனை சதவீதம் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃபோட ஒத்து போகிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ ஒரு டாட்டர் தான், சண்முகப்பிரியா ஒரு டாட்டர் தான். அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, பட் நான் காட்டிக்கவே மாட்டேன். நான் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரி நான் காட்டிக்கவே மாட்டேன், எப்பவுமே காட்டினதில்லை. ஏன் அப்படி? எனக்கு நிறைய அன்பை காமிச்சா தானே அது தெரியும் இல்லையா? எனக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டதுனால எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவர் என் கூட இல்லை, இறந்துட்டார். அப்புறம் கல்யாணம் பண்ண உடனே அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் கல்யாணம் பண்ணேன். அவரும் என் கூட இல்லை. அடுத்து ஒரு மேரேஜ் போனேன், அதுவும் அவர் மேலே வந்து அளவு கடந்த ஒரு பாசம் எனக்கு இன்னும் அந்த பாசம் இருக்குது எனக்கு, அதுவும் இல்லை. அதனால் நான் ரொம்ப அஃபெக்ஷனை காட்டினாவே என்கிட்ட இருக்க மாட்டேன்றாங்க. பட் உங்களுடைய மகள் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். அவங்களுக்கும் என்னுடைய பாஸ்ட் லைஃப் எல்லாமே தெரியும். நான் எப்படியெல்லாம் தப்பாக டிசிஷன் எடுத்து எவ்வளோ ராங்காக என்னோடய லைஃப் போயிடுச்சு. அதனால் நான் எல்லா விதத்துலேயும் இழப்புகள் ஏற்பட்டுச்சு எனக்கு. ஃபினான்ஷியலாக, மென்டலாக, ஃபிசிக்கலாக எல்லா இழப்புகளும் நான் சந்தித்தேன். இது எல்லாமே என் பொண்ணுக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால் என்னை வந்து எந்த காரணத்துலேயும் ஏதாவது உனக்கு பிடிக்கலன்னா நேரடியாக என்கிட்ட சொல்லிவிடு. எதையுமே வந்து திடீர்னு வந்து சொன்னியா இல்லை திடீர்னு அதனால் என்னை விட்டு பிரிஞ்சாவோ என்னால் தாங்கிக்க முடியாது. எந்த ஏமாற்றத்தையும் இனிமேல் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். அதாவது வடிவுக்கரசி மேடமுடைய ப்ரெசன்ட் லைஃப், பாஸ்ட் லைஃப் எல்லாமே ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஒரு முழுமையான ஒரு திரைப்படம் போல், ஒரு அழகான திரைப்பட கதை போல், ஒரு அழகான நாவல் போல் இருந்ததுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு காலத்தில் செவி வழி கதையாக உங்கள் அப்பா காலத்தில் இல்லை இவங்க அப்பாவுடைய பீரியடில் நீங்களே நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இங்கே வர்றதுக்கு முன்னாடி நிறைய இந்த ப்ரோக்ராம்ஸ் நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன் இல்லைங்களா. அப்போது நானே சில நேரத்தில் எங்கள் அக்கா சொல்லும், உண்மையிலே இவங்களுக்கெல்லாம் வந்து முன்ஜென்மம் ஞாபகத்துக்கு வருதா இல்லை இவங்களா ஏதாவது கற்பனை பண்ணி சொல்கிறாங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து நான் மகாராணியாக இருந்தேன், நான் வந்து அள்ளி அள்ளி தானம் பண்ணேன் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே மகாராணியாக இருந்தேன், அப்புறம் வந்து இந்த தேசமே இல்லை, அப்ராடில் இருந்த மாதிரி ஒரே இங்கிலீஷாகவே பேசியெல்லாம் சில பேர் பண்ணாங்க. சரி, இது என்ன இது அப்படின்னா, இதுக்கே நான் வந்து மெயினாக நம்ம போனோம், நமக்கு என்ன தான் வருதுன்னு பார்க்கணும். நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்து உண்மையை சொல்லணும் எல்லாருக்கிட்டையும். உண்மையிலே அதை வந்து முன்ஜென்மம்னா நம்மளை எங்கேயோ ட்ராவல் பண்ண வைக்கிறாங்கன்றதை நம்ம வந்து சொல்லணுங்கிறது தான். ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ டாக்டர். இல்லை எதுக்காகவே நான் வரணும்னு ட்ரை பண்ணி எனக்கு வர முடியாமல் நான் வந்து கண்டிப்பாக வந்தே தீரணும்னு வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரெசன்ட் லைஃப்பை கேட்கும் போது எல்லாமே நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய 3 வயசுன்னும் போது 3 வயசில் நான் என்ன காஸ்டியூம் போட்டிருந்தேன், எப்படி இருந்தேன், எங்கள் அப்பா மடியில் எப்படி உட்கார்ந்தேன்லாம் எனக்கு விஷுவலைஸ் பண்ணும்போது விஷுவலாக தெரியுது எனக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஜென்மத்துக்கு போகிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நான் ட்ரை பண்ணால்
நானே லைட் ஆயிட்டேன். நான் வந்து லைட்டாக இருக்கேன். எனக்கு இந்த உடம்பு தெரியவே இல்லை. நான் படுத்திருக்கிற இந்த உடம்பு தெரியல. ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது, நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதே எனக்கு வாய்ஸ் கேட்குதே தவிர அந்த ப்ளசண்ட்டு உலகம் தான் என் கண்ணு முன்னாடி தெரியுது. நான் என்ன நினச்சி வந்தேன் இங்கன்னா, நம்ம வந்து அன்னை பாண்டிச்சேரி அன்னையை வந்து ஃபாலோவர். ஸோ அன்னையை பற்றி ஏதோ ஒன்று வரும், ஆசிரமங்களை பற்றி பேசுவோம். நான் இப்படி தான் நான் நினச்சி வந்தேன். என் மனசுலேருந்து நம்ம அந்த ட்ராவலில் வந்து நமக்கு ஆசிரமங்கள் தெரியும், ஆசிரமத்துக்குள்ளே இருப்போம், நம்ம ஏதோ அந்த மாதிரி ஏதோ தெய்வீகமாக நான் சொல்லுவேன்னு பார்த்தா இந்த ரெண்டுத்துலேயும் தெய்வீகத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட வரல. ஸோ எனக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்த ட்ராவல் இருந்தது எனக்கு. நான் அதுதான் எனக்கு ஆச்சரியப்படுறேன். எனக்கு அந்த ட்ராவல் இருந்தது. அப்போ முன்ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் முழுமையாக நம்புறீங்க? எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பல ஆச்சரியங்கள் கிளிப்பிங்ஸ்ல இருக்கு, பார்க்கலாம். பிரியமானவர்களின் பிரிவை தாங்க முடிவதில்லை. எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவரும் என் கூட இல்லை, இறந்துட்டார். அப்புறம் கல்யாணம் பண்ண உடனே அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் கல்யாணம் பண்ணேன். அவரும் என் கூட இல்லை. அதனால நான் ரொம்ப அஃபெக்ஷனை காட்டினாவே என்கிட்ட இருக்க மாட்டேன்றாங்க. வடிவுக்கரசியின் மனதில் பொங்கும் அன்பு வெள்ளத்திற்கு அணை போடுவது இந்த காரணம்தான். முன்ஜென்ம பயணம் இந்த விடையை நமக்கு சொல்கிறது. அதே போல வடிவுக்கரசியின் பயங்களுக்கும் விடை கிடைக்குமா? மனிதர்கள் இல்லாத தனிமை, இருட்டு, இதனை கண்டு வடிவுக்கரசி பயப்படுவது எதனால்? முன்ஜென்ம பயணம் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது? என்ன ஒரு மாதிரி இருக்குமா பார்க்கறதுக்கு? ஒரு மலை பிரதேசம். ஒரு மலை பிரதேசம். சரி. ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு. ஷார்ட்ஸ். ஓகே. ஷார்ட்ஸ் போட்டிருக்கார், பெல்ட்டு போட்டிருக்கார், கையில் ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுருக்காரு, ஜீப். I feel as if he is the person, me. Oh, you are the person. இப்போ அங்கே ரொம்ப குளிருது இல்லையாம்மா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த குளிரை இது பண்ணுறதுக்கு? அந்த வீட்டில் நெருப்பு போடுறாங்க. வீட்டில் நெருப்பு போடுறாரு. இவர் தான் வந்து போடுறாரு. ஒரு லேடி ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்காங்க. சரி. குல்லா போட்டிருக்காங்க. அந்த லேடி தான் அந்த டனல் போடுறாங்க. அது முன்னாடி தெரிஞ்ச வீடு மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? உடன் ஹவுஸ். உடன் ஹவுஸ். ஓகே. உடன் ஹவுஸ். அந்த வீடு முழுக்க போகிறேன், யாருமே இல்லை அந்த வீட்டில். ஐம் ட்ராவலிங் வித் அ கப் ஆஃப் டீ. ஓகே. டீ கையில் எடுத்துகிட்டு குடிச்சிட்டே அந்த வீடு முழுக்க போகிறேன். கண்ணாடி கிளாஸ் டோர்ஸ் எல்லாமே. ஸோ அங்கேருந்து தேயிலை தோட்டம் தான் தெரியுது, தோட்டம் மாதிரி தெரியுது. நிறைய வேலை செய்கிறவங்க இருக்காங்க. கெட்டிங் டவுன், ஸ்டெப்ஸில் இறங்குறேன். உங்கள் மனசில் ஏதாவது பயங்கள் இருக்காப்போ? ஏன்னா நம்மளை பின்னாடி வந்து தாக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது பயம் இருக்கா? ஏன்னா மலை பிரதேசம், நீங்கள் தனியாக இல்லை. நான் தனியாக நடக்கும்போது திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறேன். யாராவது உங்களை பின்னாடி விரட்டுற மாதிரி தோணுதா? என்ன அது? He look very brave. He look brave. But thing is, என்னன்னு தெரியல, அவர் அப்படி ஒரு மிரட்சியான பார்வையோட இருக்காரு. மிரட்சியான பார்வையோட தான் இருக்கீங்க நீங்கள். அந்த பொம்பளைங்களெல்லாம் அப்படி இப்படி பேசுகிறாரு, ஆர்டர் பண்ணி பேசுகிறாரு. And he is commanding the ladies. He is doing like that with a stick. After that he is having it in the jeep. அதுக்கப்புறம் கையில் வச்சு ஃபோட்டோலலாம் அந்த கையில் இப்படி பிடிச்சிருக்காரு. சரி. அப்புறம் எல்லாரும் வர எப்படி கூப்பிடுறாங்க? துரை. துரை. துரை ஒரு மரியாதையோடு கூப்பிடுறேன். துரையா. துரையா. சரி, எத்தனை காலம் அந்த இடத்துல உயிரோடு இருக்காருமா அவரு? ஃபுல் ஒயிட் ஹேராக இருக்குது, பியர்ட் இருக்குது. இப்போ அவர் தான் நீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்களை நீங்கள் தான் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த எஸ்டேட் மேனேஜராக இருக்கீங்களா இல்லை என்னவா இருக்கீங்க? அந்த எஸ்டேட் ஓனர். மரணம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. சரி, நானும் கவனிச்சேன். அதை அவங்க சொல்ல விருப்பப்படலை. ரெண்டாவது, எல்லா இதுலேயுமே பாஸ்ட் லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு தனிமையாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க. என்ன தனிமை? இதோடைய இது என்ன மேடம்? இது
என்ன சொல்ல வராங்க? இல்ல என்ன அவங்க சொல்ல பாஸ்ட் லைஃப் நமக்கு வராங்கன்றத தர விட, விஷயம் என்ன? அந்த பாஸ்ட் லைஃப்பில் அவங்க அந்த தனிமையாக தான் அந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு தனிமையாக தான் அமைஞ்சிருக்கு. நம்மளும் இது பண்ணி கேட்குறோம். அந்த ஒரே ஒரு இதில் தான் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு பொண்ணை வளர்த்தேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் சொன்னா கூட அங்கே கூட அப்பா ஸ்தானம் வந்து யாருமே இல்லை பாருங்கள். அந்த பையனை மட்டும் சொன்னாங்க, அந்த மாப்பிள்ளையை மட்டும் அது மாதிரி வச்சிட்ருக்காரு, நல்லா இருக்காருன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அந்த ஆண் துணை அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் வந்து இல்லாமல் தான் இருந்திருக்கு. இப்போ வடிவுக்கரசி மேடமுக்கு இப்போ வந்து இருட்டை கண்டா பிடிக்காது. ஆமாம். ஒரு தனிமை அப்படின்னா இப்போ பயம். ஸோ எல்லாரும் வீட்டில் ஆட்கள் இருக்கணும், ரெண்டாவது எல்லாம் ஒயிட்டாக வெளிச்சத்தோட எப்பவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம், ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது பாஸ்ட் லைஃப்பில் இருந்த இந்த தனிமையும் இந்த பயமும் தானா? கரெக்ட் சார், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ அந்த பாஸ்ட் லைஃபோட ரெஃப்ளெக்ஷன் தான் உங்கள் ப்ரெசன்ட் லைஃப்பில் எதிரொலிக்குது. ஸோ இன்னும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்கள் உள் மனசில் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு சொல்லுவோம், ரீல் மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் வெளியுலகத்தில் ஆக்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் உள்ளே அது போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த பயங்கள், அந்த இருட்டு இதெல்லாம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அந்த பயங்களை எடுத்துட்டோம்னா யூல் பி ஹாப்பி. உங்களுக்கு மரணம் அப்படின்னா உங்களுக்கு பயமா? பயங்கிறத விட அதனால் நம்மளுடைய மரணம் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அதில் ஒரு தீர்மானமாக இருக்கேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்வேன்னா, எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. எல்லா விஷயங்களும் எழுதிடுவேன். யார்கிட்டேனும் காசு வாங்கினாலும் எழுதுவேன். அதை திருப்பி எந்த டேட்டில் எந்த சுச்சுவேஷனில் யார்கிட்ட திருப்பி கொடுத்தேங்கிறத முதல் கொண்டு எழுதி வைப்பேன். ஏன்னா நமக்கு எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அந்த என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி மற்றவங்களுக்கு வந்து அது பாதிப்பாக இருக்கக்கூடாது. அதனால் அவங்க இப்போ மற்றவங்கன்றதை விட என்னோடய பொண்ணுக்கு அது வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கேன். அதனால் நான் எங்கே என்ன வச்சுருக்கேன், என்ன பண்ணுறேன், யார்கிட்ட எப்படி பேசுகிறேன், யார்கிட்ட என்ன டீல் பேசியிருக்கேன், எல்லாமே டீட்டெயிலாக எழுதுவேன். அதனால் மரணம் வந்து எனக்கு பயம் இல்லை. அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன், என்னுடைய கடைசி பயணம் ஒரு சுகமான பயணமாக இருக்கணும், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு பயணமாக இருக்கும். முன்ஜென்மம் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான விஷயங்கள் வடிவுக்கரசி மேடம் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதை தாண்டி இந்த முன்ஜென்மம் நிகழ்ச்சியின் மூலமாக அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை தெரிஞ்சுக்கிட்டதன் மூலமாக அவங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் முன்ஜென்மம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மேடம், இவ்வளோ நேரம் உங்களுடைய பாஸ்ட் லைஃப் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல, இது மூலமாக உங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 3 லைஃப்லையுமே வந்து நான் தனிமையாகவே இருந்திருக்கேன். தனிமை வந்து இந்த ஜென்மத்திலையும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். என்னென்னா, அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து என் டாட்டர் இருக்கலாம், பட் ஒரு முழுமையான வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், முதல் கல்யாணமே சரியில்லை அப்படின்னாவே நீ 1000 கல்யாணம் பண்ணாலும் சரி இருக்காது அப்படிங்கிறதுக்கு என்னோடய வாழ்க்கையை நான் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டேன். அந்த கட்டம் சரியில்லை அப்படின்னு போயிடுச்சு. அதனால் இந்த வாழ்க்கையிலும் இந்த ஜென்மத்திலையும் நான் தனியாகத்தான் வாழ வேண்டும், தனியாகத்தான் என்னுடைய லைஃப் முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. லைஃப் இஸ் ஆல்ரெடி ப்ரீ-ரெக்கார்டட் கேசட் அப்படிங்கிற மாதிரி. அதனால தானே என்னவோ தெரியல, என்னுடைய குழந்தைகிட்ட என்னோட மகக்கிட்ட நான் ரொம்ப அட்டாச்சாக இல்லாமல் இருக்கிறேன். உங்களுடைய மகள் மீது நீங்கள் எவ்வளோ செல்லமாக எவ்வளோ பாசமாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ இந்த ஷோவில் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தாங்கன்னா அவங்களும் உங்களை முழுமையாக புரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ மேடம். ஸோ இந்த முன்ஜென்மம் நிகழ்ச்சியில் நீங்கள் இங்கே வந்து ஸோ உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயங்களை இவ்வளோ ஓப்பனாக எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் விஜய் டிவிக்கும் உங்களுக்கும் இந்த டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். என்னென்னா, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பத்திரிக்கை மூலிமா சொன்னால் கூட சில வார்த்தைகள் வந்து கூட குறைச்சலாக எழுதிடுவாங்க. ஆனால் இது வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் நேரில் உட்காந்து நான் தான் நேரில் சொல்கிறேன் அப்படின்னும் போது ஃப்ராங்காக சில விஷயங்களை எல்லாரோடும் பகிர்ந்துக்க முடிஞ்சது. என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை நான் சொல்கிறது மூலிமா நிறைய பேருக்கு இது ஒரு லெசனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த விஜய் டிவிக்கும் இந்த குழுவுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ மேடம். நான் டாக்டர் வேதமாலிகா, மெடிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் தெரபிஸ்ட். ஸோ இந்த பாசிட்டிவ் தெரப்பியை யூஎஸில் படிச்சுட்டு இதில் டீப்பாக நான் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஹிப்னோதெரப்பினா என்னென்னு பார்க்கலாம். ஹிப்னோதெரப்பியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும். மனசு அப்படின்னா நம்மளுக்கு 2 மனசு இருக்குது, வெளி மனசு,
அதாவது கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா உள் மனசு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஹிப்னோ தெரப்பியில் அப்படின்னா, வெளி மனசை, அலைப்பாயிற வெளி மனசை அமைதிப்படுத்திட்டு சக்தி வாய்ந்த உள் மனசை அப்ரோச் பண்ணுறோம். அந்த உள் மனசில் தான் எல்லா நினைவுகளும் பதிஞ்சிருக்கு. அதாவது நம்முடைய இந்த ஜென்மத்தில் சைல்டுஹுட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இதில் தான் பதிஞ்சிருக்கு. இப்போ ரெக்ரேஷன் அப்படி சொல்கிறோம். ரெக்ரேஷன் அப்படின்னா ஒரு 41 வயசு இருக்கிற ஒருத்தரை அப்படியே ஏஜை படிப்படியாக குறைச்சி 41, 40, 38, 37 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சைல்டுஹுட்டுக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா சின்ன வயசில் நடந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அப்படியே 0 ஸ்டேஜ், அதாவது கருப்பருவம், அந்த வூம் ஸ்டேஜ், அந்த வூம் ஸ்டேஜில் கூட நிறைய டிஸார்டர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதில் அந்த வூம் ஸ்டேஜில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த தாவியோட உணர்வுகளை குழந்தை எப்படி பிரதிபலிக்குது, இது எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லா நிகழ்ச்சிகளுமே பதிவாகி இருக்குது. இந்த ஹிப்னோ தெரப்பியில் நம்மளுக்கு அது ஆன்சர் கிடைக்கல, 0 ஸ்டேஜ் வரலும் போய் கூட ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா தான் என்ன பண்ணுறோம், பாஸ்ட் லைஃப் தெரப்பி அப்படிங்கிற முன்ஜென்ம இதுக்கு வந்து போகிறோம். இதை முற்பிறவி மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சரி, முற்பிறவி மருத்துவம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் நாம் ஃபேஸ் பண்ணுற பல பிரச்சனைகளுக்கு, அது மன ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம், கர்மா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பில், அதான் நம்ம கடந்த பிறவைகளில் ஒளிந்திருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினருடன், அவரது முன்ஜென்ம ரகசியங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜ்நாராயணன்.